ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மிகவும் முக்கியமாக இந்த காலை பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே இருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள் என்பதாக. இந்த வார்த்தை உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலே இருக்கிற பாதுகாப்பை தேவனுடைய பிள்ளைகள் மறந்தவர்களைப் போல, உணராதவர்களைப் போல இந்த நாட்களிலே ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்து நாம் சிந்திக்காத நிலையிலே நம்முடைய மனங்களை இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருவானவன் நமக்கான பாதுகாப்பும் நமக்கான அடைக்கலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரியிலே அவர் சிந்தின இரத்தத்தின் கீழாக இல்லை, இந்த உலகத்திலே இருக்கின்றதான, இந்த உலகம் உருவாக்கி வைத்திருக்கின்றதான பாதுகாப்பு, அடைக்கலம், இவைகளிலேதான் உங்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே பிசாசானவன் நம்முடைய மனங்களை, நம்முடைய சிந்தனைகளை மாற்றி ஆண்டவருடைய இரத்தத்திலே உண்டாயிருக்கிற பாதுகாப்பை இன்றைக்கு நாங்கள் நினைக்காதபடிக்கு சத்துரு பலவிதமான ஒரு வஞ்சகத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தெளிவாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கும் தேவன் எச்சரிக்கின்ற, தேவன் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அவருடைய இரத்தத்திலே இருக்கிற பாதுகாப்பை நீங்கள் அதிகமாக இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும், அன்றைக்கு மரணத்தின் தூதனானவன் எகிப்து தேசத்திலே பிரவேசித்த பொழுது எவர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை தங்களுடைய கதவு நிலைகளிலே பூசியிருந்தார்களோ அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே மரணத்தின் தூதன் பிரவேசிக்க முடியாதபடிக்கு கடந்து போனான் என்பதாய் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கிறோம். இவைகளையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக பழைய ஏற்பாட்டிலே எழுதி வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழுகின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், உங்களுக்காக கிறிஸ்துவானவர் சிலுவையிலே சிந்தின அவருடைய இரத்தம், இவைகளை குறித்து நாம் சிந்திக்க முடியாதபடிக்கு நம்முடைய மனதிலே பலவிதமான உலக பிரகாரமான எண்ணங்களை கொண்டு வந்து சத்துரு இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தை தேவனுடைய மக்கள், தேவனுடைய திருச்சபை நினையாதபடிக்கு நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்பி வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளிலே இருந்து இன்றைக்கு நீங்கள் முழு உலகத்தையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, முழு உலகத்திலும் இன்றைக்கு ஒரு கலப்பமான நிலை, முழு உலகத்திலும் மறுபடியும் வானமும் பூமியும் அசைக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாய், அறிந்து கொள்ளக்கூடியதாக ஒவ்வொரு செய்திகளும், இன்றைக்கு உலகத்திலே வருகின்ற ஒவ்வொரு ஊடகங்களும் இந்த உலகத்திலே என்ன நடக்க போகிறது என்பதை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த உலகத்திலே எவ்விதமான காரியங்கள் நடந்தாலும் அவைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவைகளை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை உங்கள் மேலே நீங்கள் பூசிக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய இரத்தத்திலே எனக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது என்கிறதை உன்னுடைய உள்ளத்திலே நீ ஆழமாக நம்பி விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய இரத்தத்திலே மட்டுமே நமக்கான பாதுகாப்பு, நமக்கான அடைக்கலம் இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக உணர்ந்து கொள்ளுங்கள்.
ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நீங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கிற, உருவாக்கப்பட்டிருக்கிற, நீங்களாக தேடிக்கொண்டிருக்கிற ஒரு பாதுகாப்பான நிலவரம் எனக்கு போதும் என்கிற அவ்விதமான எண்ணத்தை நீங்கள் விட்டுவிட்டு, நீங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஒன்றே என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய அனைத்து காரியங்களையும் பாதுகாக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை, ஆண்டவருடைய இரத்தத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தின் கீழாக உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த உலகத்திலே எல்லா மனுஷர்களுக்கும் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை கல்வாரியிலே சிந்தினார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் பாடுபட்டு தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தி மனு குலத்துக்கான பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, அவருடைய பாவ மன்னிப்பை நமக்கு வழங்கி இருக்கிறதோடு கூட இந்த உலகத்தின் மேலே வர இருக்கிற எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கும், எல்லா விதமான மரண அச்சுறுத்தல்களுக்கும், மனுஷரால் இந்த உலகத்திலே சத்துருவை உடைய அவனுடைய அனைத்து கிரியைகளையும் கொண்டு அவன் செய்ய போகிற இரத்தம் சிந்துதல், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான இரத்தம் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை நீ கேட்கும் பொழுது, ஒருவேளை இந்த நாட்களில் ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்து நீ நினையாதபடிக்கு, ஆண்டவருடைய இரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பை நீ மனசிலே அதை ஒரு முக்கியமான காரியமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு அலட்சிய மனப்போக்கு, சில வேளையிலே நம்மிடத்திலே பொருளாதாரங்கள் இருக்கும் பொழுது, நம்மிடத்திலே உலக பிரகாரமான நல்ல கட்டமைப்புகள் இருக்கும் பொழுது, நம்மிடத்திலே உலக பிரகாரமான சேமிப்புகள் இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அநேக காப்புறுதி நிறுவனங்கள், பலவிதமான இன்சூரன்ஸ் கம்பெனி, இப்படிப்பட்டவைகளிலே தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய பெயர்களை அவர்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற காப்புறுதி நிறுவனங்கள் எங்களுக்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய மனதிலே அவைகளின் மீது உங்களுடைய மனதை நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும், இன்றைக்கு உங்களுடைய மனமானது, உங்களுடைய சிந்தனையானது மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான இரத்தத்தின் பக்கமாக திசை திருப்பப்படட்டும். ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையிலே உங்களுக்காக சிந்தியிருக்கிற அந்த இரத்தம், அவைகள் உங்கள் மேலே, உங்களுடைய குடும்பத்தின் மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, உங்களுடைய உடைமைகள் மேலே பூசப்படும்படியாக விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவினுடைய இரத்தத்தை உங்கள் மேலே பூசிக்கொள்ளுங்கள். அது மிக முக்கியம். விசுவாசத்தோடு செய்யப்பட வேண்டிய காரியங்கள். விசுவாசம் இல்லாமல் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் விசுவாசத்தோடு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை அவர்கள் பூசினார்கள். அதனாலேதான் மரணத்தின் தூதன் கடந்து போனான். ஆகவே இன்றைக்கும் என்னுடைய மனதிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நான் கூறுகிறேன். உலகம் முழுக்க எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே அவ்விதமான எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை உலகத்திலும் பாதுகாக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய இரத்தத்திற்கு உண்டாயிருக்கிறது. அதே பரிசுத்தமான இரத்தம் ஒரு வேளை உன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை சந்தித்தால் கூட அந்த மரணத்தையும் நீ ஜீவனாக மாற்றிக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான இரத்தத்திலே உனக்கு வல்லமை இருக்கிறது என்பதை
இந்த நாட்களிலே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே எப்படி உன்னுடைய இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறதோ அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலும் உனக்கான ஜீவன் இருக்கிறது. ஆகவே உலகம் என்றால் இனிமேல் உலகத்திலே நடக்க போகிறது மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் தான். மரணத்துக்கு ஏதுவான அந்த காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பான ஆயுதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரியிலே அவர் சிந்தின பரிசுத்தமான இரத்தம். அந்த இரத்தத்தின் கீழாக உங்கள் அனைத்து காரியங்களையும் நீங்கள் கொண்டு வந்தால் இந்த அழிந்து போகிற உலகத்திலே, அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்திலே உனக்கான பாதுகாப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்களே, முக்கியமாக அருமையான பெற்றோர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலமே எழுந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் கீழாக உங்களுடைய அனைத்து காரியங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் கீழாக மெய் பாதுகாப்பையும் அடைக்கலத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே வெளிப்படுத்தலிலே சொல்லப்பட்டபடி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள். ஆகவே உலகத்தை ஜெயிக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் உனக்கு அடைக்கலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை அற்பமாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம், ஏனோ தான் ஒன்று நினைத்து விட வேண்டாம். பல வருடங்களுக்கு முன்பதாக இலங்கையிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் வெளியிலே செல்வதாக இருந்தால் அந்த நேரம் அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பெரிதாக எண்ணினார்கள், நினைத்தார்கள். அந்த இரத்தத்தை அவர்கள் நினைத்துக் கொண்டு வெளியிலே சென்றார்கள். பலருக்கு பலவிதமான சாட்சிகள் இருக்கிறது. எவ்விதமாக ஆண்டவர் அவ்விதமான யுத்த காலங்களிலே நம்மை பாதுகாத்தார்கள். அதே போல இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு யுத்த மேகம் சூழ்ந்திருக்கிறது. அந்த யுத்த மேகத்திற்குள்ளே ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை உனக்கு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பின் கீழே உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தின் கீழாக நீ உனக்கான பாதுகாப்பை அமைத்துக் கொள்ளு. உலகத்திலே உனக்கு ஏற்பட்டிருக்கிற உண்டாயிருக்கிற பாதுகாப்பை நீ அதை பெரிதாக நினைத்து அவ்விதமான பாதுகாப்புக்குள்ளே எனக்கு அடைக்கலம் இருக்கிறது என்று நம்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோல்வி அடைந்து விடுவாய். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய இரத்தத்தை இந்த நாட்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு பாதுகாப்பின் சுவராக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே மறுபடியும் இயேசுவின் இரத்தத்தின் மேல் இருக்கிற வல்லமையையும் அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.